ஜூலை 29. புனித மார்த்தா. சென்ட் மார்த்தா ஆஃப் பெத்தானி. புனித மார்த்தா இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவராக இருந்தார். அவர் தமது சகோதரி மரியா மற்றும் சகோதரர் லாசருடன் யூதேயாவில் உள்ள பெத்தானியா என்ற கிராமத்தில் வாழ்ந்தார். இயேசு எருசலேமுக்கு வரும்போதெல்லாம் அவர்களின் இல்லத்தில் தங்கியிருந்து ஓய்வெடுப்பார். வாழ்க்கை வரலாறு. பிறந்த இடம் பெத்தானியா, எருசலேமுக்கு அருகில். சகோதரர் லாசர். சகோதரி மரியா, பெத்தானியாவின் மரியா. மார்த்தா விருந்தோம்பலிலும் சேவையிலும் சிறந்து விளங்கியவர். ஒருமுறை இயேசு அவர்களது வீட்டுக்கு வந்தபோது மார்த்தா வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருந்தார். மரியா இயேசுவின் காலடியில் அமர்ந்து அவருடைய போதனையை கேட்டுக் கொண்டிருந்தார். அப்போது இயேசு, மார்த்தா, மார்த்தா, நீ பல காரியங்களைப் பற்றி கவலைப்படுகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே என்று அன்புடன் அறிவுறுத்தினார். லூக்கா 10:38-42. லாசர் இறந்தபோது மார்த்தா இயேசுவிடம், நீரே கிறிஸ்து, உலகிற்கு வரவேண்டிய தேவகுமாரன் என்று தன் உறுதியான விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். பின்னர் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். யோவான் 11. திருநாள். கத்தோலிக்க திருச்சபையில் ஜூலை 29 அன்று புனித மார்த்தா, புனித மரியா மற்றும் புனித லாசர் ஆகியோரின் நினைவு திருநாள் கொண்டாடப்படுகிறது. புனித மார்த்தாவின் சிறப்புகள். விருந்தோம்பலின் முன்மாதிரி. சேவை மனப்பான்மையின் அடையாளம். உறுதியான விசுவாசத்தின் சாட்சி. இல்லத்தரசிகள், சமையல்காரர்கள், உணவக பணியாளர்கள் மற்றும் சேவை செய்பவர்களின் பாதுகாவலர் புனிதராக மதிக்கப்படுகிறார்.